ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு வாழை இலை குளியலுக்காக ஃப்ரான்ஸ் கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, வாழை இலை வாங்கிட்டு வந்தாச்சு. வாழை இலை வந்து ஒரு ரூ. 150 வரும். அவர் நம்ம ஸ்டாஃபு, பாஸு. கிளையண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் கிளையண்ட்டு. அவங்க வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஃபுட் ரெபாஸ்டாலஜி. இப்போ அவங்க வாழை இலை குளியல் கேட்டதுனால, அவங்களுக்கு டைம் வந்து ஒரு மார்னிங் வந்து 8:30 மணிக்கு நம்ம இதை வந்து செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள், வாழை இலை ஃபுல்லாக அந்த மாதிரி தட்டிட்டு பாய் வச்சு போட்டு அது மேலே வாழை இலை போட்டுடணும். திரும்பி கிளைண்ட்டை வந்துட்டு உடனே ஃபுல்லாக அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழை இலையை போட்டுட்டு மேலே திரும்பி அவர் படுக்க வச்சு திரும்பி மேலேயும் நம்ம வாழை இலை ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கவர் பண்ணிக்கணும். ஒரு பாடி ஃபுல்லாக எதுவுமே தெரியக்கூடாது, கவர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாழை இலை கயிறால் அதை நம்ம கட்டி முடிச்சிடணும். இந்த குளியல் எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா, பாடி கிளென்ஸ் ஆகுறது, டீடாக்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லங்ஸ் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இது வந்து நமக்கு மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்தாவே இது நமக்கு வந்துட்டு பாடி அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். ப்ளஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. லங்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம இடம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியில் எங்கே இருக்குதுன்னா, நம்ம அதித்தி ஹோட்டலுக்கு பக்கத்தில் எஸ்வி பட்டேல் சாலையில் இருக்குது, ஒயிட் டவுனில். ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 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 விஷயத்துக்கும் ஒரு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டு நம்மக்கிட்ட இங்கே இருக்குது. இப்போ வந்து 40 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணியாச்சு. அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க. 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிவிட்டு மினிமம் 1/2 அன் ஹவர், மேக்ஸிமம் 40 மினிட்ஸு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முடித்த பிறகு இப்போ வந்து அதை ஃபுல்லாகவே நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அவர் ஸ்டாஃப் அங்கே தான் மேலே நின்று அவங்க பக்கத்தில் இருந்து 40 நிமிஷம் கூடவே இருந்து அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு ஒரு கட்டு நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ரிமூவ் பண்ண போகிறோம். வா, நல்லா வேர்த்துருக்கு. ஃபஸ்ட்டு நல்லா வேர்க்கும். பாடியில் உள்ள அந்த வாழையில் உள்ள எசென்ஷியல்லாம் பாடியில் இறங்கும். பாடியில் உள்ள நம்மளுடைய வேர்வை எல்லாம் வெளில வந்துடும். ஸோ கிளைண்ட் எழுந்துட்டார். இந்த இலையை வந்து நம்ம ஆட்டுக்கோ மாட்டுக்கோ போடக்கூடாது. எடுத்து டஸ்ட்பினில் நம்ம வந்து போட்டுடணும், எங்கேயாவது தூரமாக. இப்போ அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு.